செல்வ வளம் நமக்கு ரொம்ப குறைவா இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம ஒரு காலபைரவர் வழிபாடு பத்தி ஏற்கனவே ஒரு டிவியில பேசியிருந்தீங்க. அதுபோல மகாலட்சுமி வழிபாடு. எல்லாரும் நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் என்ன, மகாலட்சுமி போய் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஏதாவது ஒரு பூ வாங்கி போடுறோம், சாமி கும்பிடுறோம், வரோம் போறோம். ஆனாலும் செல்வ வளத்துல இன்னும் பெருசா முன்னேற்றமே இல்லையே. எனக்கு ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு சூட்சமம் உண்டு. ஒரு பூட்டு இருக்குதுன்னா, அதற்கு தகுந்த சாவி போட்டீங்கன்னா தான் ஆட்டோமேட்டிக்கா அது ஓப்பன் ஆகும். இல்லைன்னா ஓப்பன் ஆகாது. ஒரு செல்ஃபோன் இருக்குதுன்னா, அதுக்கு தகுந்த பாஸ்வேர்டு போட்டீங்கன்னா தான் அது ஓப்பன் ஆகும். அதே மாதிரி ஏடிஎம் இருக்குன்னா, அதுக்கு தகுந்த பாஸ்வேர்டு போட்டீங்கன்னா தான் அதுலேருந்து பணம் எடுக்க முடியல. அதற்கு தகுந்த விஷயங்களை நீங்கள் சரியாக செய்யும் பொழுது தான் நமக்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகாலட்சுமியை எப்படி வழிபாடு செய்யணும், எந்த நாளில் வழிபாடு செய்யணும்? வெள்ளிக்கிழமை நாளில் வழிபாடு செய்யணும், அது எல்லாருக்கும் தெரியும். சுக்கிரவாரையில் வழிபாடு செய்யணும், அதுவும் எல்லாருக்குமே தெரியும். வேற என்ன பண்ணணும்? ஏன் எங்களால் வழிபாடுகள் செஞ்சும் பலன் கிடைக்கல அப்படின்னா, முதல் விஷயம், மகாலட்சுமி சம்மங்கி மாலை அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும். சம்மங்கி மாலை அணிவித்து வழிபாடு செஞ்சா நிச்சயமாக மகாலட்சுமியின் அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ரெண்டாவது, மகாலட்சுமி இருக்கக்கூடிய இந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விளக்குக்கு சுத்தமான பசு நெய்யை தானமாக தர வேண்டும். இதை செஞ்சீங்கனாலும் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருளாட்சியம் கிடைக்கும். மூணாவது, மகாலட்சுமி விக்கிரகத்திற்கு முன்பாக, அதாவது அதுக்குன்னு சாமிக்கு முன்னாடியே நம்ம விளக்கேற்றணுமான்னு இல்லை, மகாலட்சுமி இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கு முன்னாடி விளக்கேற்றுறது ஸ்டாண்ட் வச்சிருப்பாங்களே, அந்த இடத்துல 6 மண் அகல் விளக்குல சுத்தமான பசு நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றணும். அப்படி ஏற்றும் பொழுது, மகாலட்சுமி தாயே, என்னுடைய வறுமையை போக்கி செல்வ செழிப்பை கொடுக்கணும், என்னுடைய பொருளாதாரத்தில் உயர்வை தரணும், எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்த்துக்கு நீ சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி மனசார ஆத்மா வேண்டுதல் வைக்கணும். இப்போ நம்ம எல்லாருமே என்ன செய்வோம் அப்படின்னா, மகாலட்சுமி போயிட்டு எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு கும்பிடுவோம். முனிப்பு கொண்டு போயிட்டு எனக்கு சீக்கிரம் பணம் தரணும்னு கும்பிடுவோம். பெருமாள் கோயிலில் போயிட்டு எனக்கு பாதுகாப்பு தரணும்னு கேட்போம். நம்ம எந்த தெய்வத்திட்ட என்ன கேட்கணும், மகாலட்சுமிகிட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதை கரெக்டாக கேட்டோம்னா ஆட்டோமேட்டிக் அதற்குண்டான விஷயங்களை தருவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்கள்லையுமே நம்ம எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும், எந்த மாதிரி செஞ்சா எந்த பிரச்சனை சரியாகுங்கிற தெளிவு இருந்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிரச்சனை நம்ம மீண்டு வெளியில் வந்துடலாம். ஸோ மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை நாட்களில் சுக்கிர ஹோரையில் சம்மங்கி மாலை அணிவித்து 6 நெய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக செல்வ செழிப்பு உண்டாகும்.